ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடும்பஸ்தன் கிச்சன். இன்றைக்கி நம்ம குடும்பஸ்தன் கிச்சனில் பன்னீர் 65 5 மினிட்ஸில் ஈஸியாக மொறுன்னு எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த பன்னீர் 65 அட்டகாசமான ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மசாலா செய்ய ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம தண்ணீர் சேர்த்து கெட்டியான பதத்திற்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் 65 செய்கிறதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பன்னீரை பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பன்னீரை வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட்டில் பன்னீர்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இதே போல் பன்னீர் 65 பிரியாணி நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரில் தண்ணி பதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பன்னீரை நீங்கள் காட்டன் துணியில் தொடச்சி மசாலாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் 65 செய்ய ரொம்ப நேரம் ஆகாதுங்க. பன்னீர் சீக்கிரமாகவே நல்லா பொரிஞ்சு வந்துடும். பொதுவாகவே பன்னீரில் ப்ரோட்டீன் ரிச்சோட கால்சியம், விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்குது. இது நம்மளோட போன் ஹெல்த், வெயிட் மேனேஜ்மெண்ட், ஹார்ட் ஹெல்த் அண்ட் ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பன்னீரை ரொம்ப நேரம் வேக விட்டால் அது ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் பன்னீர் மேலே இருக்கிற மசாலா வெந்ததும் அதை பொரித்து எடுத்துக்கலாம். இது தாங்க கரெக்டான பதம். அவ்வளோதாங்க, சுவையான மொறும் பன்னீர் 65 ரெடி. நீங்களும் இந்த பன்னீர் 65 ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் குடும்பஸ்தன் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.